அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விளந்தை அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு விசிக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனது மகனை குறிப்பிட்ட பாடப்பிரிவில் சேர்க்க தலைமை ஆசிரியர் மறுத்ததால் ஆத்திரமடைந்து விசிக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். 10ஆம் வகுப்பில் விசிக நிர்வாகி பாக்கியராஜின் மகன் குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் தலைமை ஆசிரியர் சேர்க்க மறுத்ததால் விசிக நிர்வாகி தலைமை ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சூரியபிரகாஷ் இணைகிறார். சூரியபிரகாஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கண்டிப்பாக, அதாவது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்த விசிக நிர்வாகி குடிபோதையில் ரகலியல் செய்ததால் ஆசிரியருக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. அதாவது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆண்டிமடம் பகுதியைச் சேர்ந்தவர் தான் இந்த தமிழ்முருகன் என்பவர். இவர் ஆண்டிமடம் விளந்தையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அப்பள்ளியில் மேல் வகுப்புக்காக மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் காட்டாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விசிக நிர்வாகியின் பாக்கியராஜ் மகன் தனது மகனுக்கு 11ஆம் வகுப்பில் A1 குரூப் பாடப்பிரிவான சேர்க்க வேண்டும் என கூறுகிறது. அந்த மாணவன் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றதாகவும் தெரிகிறது. மேலும் பள்ளியில் வைக்கப்பட்ட சோதனை தேர்ச்சி அவன் தேர்ச்சி படவில்லை என்று தெரிகிறது. A1 குரூப் பாடப்பிரிவு சேர்ப்பதற்கு இயலாது, வேற பாடப்பிரிவில் சேர்த்துக் கொள்வதாகவும் ஆசிரியர் கூறுகிறார் தலைமை ஆசிரியர். இதனால் ஆத்திரமடைந்த பாக்கியராஜ் மற்றும் விசிக நிர்வாகி வேல் ஆகியவர் இருவரையும் தலைமை ஆசிரியர் அறையில் அத்துமீறி நுழைந்து தலைமை ஆசிரியர் தமிழ்முருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தனது மகனை குறிப்பிட்ட பாடப்பிரிவில் சேர்க்கவில்லை என்றால் கொலை செய்துவிடும் என மிரட்டல் விடுத்துவிட்டார். அதாவது தகாத வார்த்தையிலும் திட்டியும் பள்ளி முடிந்து வெளியே வரும்போது உன்னை நான் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்தால் பரபரப்பான ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் அங்கு ரகலில் ஈடுபட்ட விசிக நிர்வாகிகளை கண்டு கொள்ளாமல் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்ததால் வீடியோ காட்சிகளை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதில் கொடுமை என்னவென்றால் பள்ளிக்கு அருகாமையிலே காவல் நிலையம் அமைந்திருக்கிறது. இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு குன்றர்களில் ஈடுபடும் போது அதனை தடுக்காமல் சட்ட ஒழுங்கு காப்பாற்ற வேண்டும் என போலீசார் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் ஆகின்றனர். இது பின்பு தலைமை ஆசிரியர் தமிழ்முருகன் தலைமையில் ஆசிரியரிடம் ஆண்டிமடம் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இருப்பினும் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசிரியரை இழுத்தடியாக தெரிகிறது, தாமதப்படுத்துகிறது. ஒரு கட்டத்தில் பொறுமையாக இருந்த ஆசிரியர் போராட்டத்தை நடத்தும் என அறிவித்த பிறகு தலைமை ஆசிரியர் அறையை பணியை செய்ய விடாமல் தடுத்ததால் தகாத வார்த்தை திட்டியும் கொலை மிரட்டல் விடுவதாக உட்பட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் தலைமறைவான விசிக நிர்வாகி பாக்கியராஜ் மற்றும் வேல் ஆகியோர் உடனடியாக கைது செய்ய என்று அடுத்த கட்டமாக போராட்டம் நடத்தும் என தெரிவித்த நிலையில் உடனடியாக வேல் மற்றும் பாக்கியராஜை கைது செய்யும் என காவல்துறையினர் உத்தரவிட்டனர். இச்சம்பவம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சூரியபிரகாஷ். என்ன